ஓகேவா? ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம ஒரு டாபிக் கவர் பண்ணிருக்கோமா ஜிஓஸ்ல? ஓகேவா? ஒரு பார்ட்டு. இது செகண்ட் பார்ட்டுமா? சாரி, டூ பார்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். கரெக்டா? டூ பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட். ஓகேங்களா? ஓகேம்மா, ரெடிமா? ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதில் ஃபர்ஸ்ட் டுடே நம்ம பார்க்குற டாபிக் வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்மா. பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ தமிழ் என்ன சொல்லுன்னு கேட்டால், கரிம சேர்மங்களை தூய்மைப்படுத்தும் முறைகள்மா. ஓகே, கரிம சேர்மங்களை தூய்மைப்படுத்தும் முறைகள். இதில் ஃபர்ஸ்ட் சாலிட் ஏர் பியூரிஃபைடு பை அதாவது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் சாலிடா இருந்தா எப்படி பியூரிஃபிகேஷன் பண்ணுது? கிளியரா இருக்கலாமா ஸ்லைடு? Yes, sir. ஓகே ஓகே. தமிழ் வந்து திடப்பொருள்களை தூய்மைப்படுத்தும் முறைகள்மா. தமிழ்ல திடப்பொருள்களை தூய்மையாக்கும் முறைகள்.
ஓகே, இதுல என்னென்ன மெத்தட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சப்ளிமேஷன். இங்க தமிழ்ல வந்து பதங்கமாக்குதல். ஓகே, செகண்ட் ஒன் கிறிஸ்டலைசேஷன். தமிழ்ல படிகமாக்குதல். தேர்ட் ஒன் இந்த ரெண்டு மெத்தட் வந்து சாலிடா இருக்கிறது வந்து பியூரிஃபிகேஷன் பண்றதுமா. நெக்ஸ்ட் வந்து ஐ மீன் இல்ல தேர்ட் மெத்தட் மட்டும் எழுதிக்கங்க. தேர்ட் மெத்தடு fractal crystallization. கிறிஸ்டலைசேஷன் தமிழ்ல பின்ன படிகமாக்குதல்மா. பின்ன படிகமாக்குதல். ஓகே, இது சாலிடா இருக்குதா இந்த த்ரீ டைப்ஸ்ல பியூரிஃபிகேஷன் பண்ணலாம். சப்போஸ் லிக்விடா இருந்தா நெக்ஸ்ட்மா liquids are purified by திரவ பொருட்களை தூய்மையாக்கணுமா. ஓகேவா, திரவ பொருட்களை தூய்மையாக்கும் முறைகள். ஓகேவா, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டிலேஷன். செகண்ட் தமிழ் டிஸ்டிலேஷன் வந்து வாழை வடித்தல்பா. நெக்ஸ்ட் டாக்ஸல் டிஸ்டிலேஷன். என்ன வாழை வடித்தல்பா. என்ன வாழை வடித்தல். தேர்ட் ஒன் distillation under reduced pressure. தமிழ குறைக்கப்பட்ட
அழுத்தத்தின் கீழ் வளைவடைத்தல். Next, steam distillation. நீராவி வளைவடைத்தல். Next, differential extraction. தமிழ வகையிட்டு வடித்திருக்குதல்மா. வகையிட்டு next, sixth one, chromatography பா. தமிழ வண்ணப்பிரிகை முறை. ஓகேவா? இந்த டூ மெத்தடும் தான் வந்து எதனாக்கா ஆர்கானிக் காம்பவுண்டை பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுமா. லிக்விடாக இருந்தால் அதெல்லாம் என்ன மெத்தடில், சால்டாக இருந்தால் என்ன மெத்தடில். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சாலிட்ல. கரெக்டா? இப்போ இதை ஒன்றா என்னென்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ளிமேஷன்மா. ஓகே, ரெடியா? ஃபர்ஸ்ட் ஒன் சப்ளிமேஷன். ஸோ நான் இங்கிலீஷ் ரைட் பண்ணுறேன், தமிழ் ரைட் பண்ணிக்க. தமிழ் ரைட் பண்ணுறேன், ரைட் பண்ணிக்கணுமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சப்ளிமேஷன். எதில்? சாலிடா இல்லையா? சாலிடா இருக்கிறதுல எப்படி நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் சப்ளிமேஷன். ஓகே, ரைட் பண்ணுங்க. On heating some solid substances change from solid to vapor state. Without passing through liquid state. Example, benzoic acid, naphthalene, camphor. ஓகே, தமிழ் ரைட் பண்ணுமா. சில திடப்பொருட்களை
சூடாக்கும் போது திரவ நிலைக்கு மாறாமல் திரவ நிலைக்கு மாறாமல் திட நிலையிலிருந்து நேரடியாக ஆவி நிலைக்கு மாறுவதை பதங்கமாதல் எனப்படும். எடுத்துக்காட்டு பென்சோயிக் அமிலமா, ஓகேவா? பென்சோயிக் அமிலம், நாப்தலைன், கற்பூரம். ஓகேவா? இதான் என்னது பதங்கமாதல் சொல்றோம். மீனிங் புரியுதாமா? அதாவது பாருங்க, ஒரு திடப்பொருள், ஓகேவா? திடப்பொருளை வந்து சூடு செய்யறோம். அப்ப சூடு செய்யும் போது அது திரவ நிலைக்கு மாறாம எங்க மாறுது? திட நிலையில இருந்து நேரடியா எங்க மாறுது? ஆவி நிலைக்கு மாறுது. இல்லையா? இதை நம்ம என்ன சொல்றோம்? பதங்கமாதல் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தடு கிறிஸ்டலைசேஷன், இல்லையா? crystallization this process is carried out in by the following steps. By the following step. Sorry, pa. So, என்ன steps பாருங்க. First steps, selection of solvent. First நம்ம selection of solvent. First solvent நம்ம என்ன பண்ணோம்? Select பண்ணோம். அப்ப என்னென்ன solvents இருக்கு அப்படின்னு கேட்டா, நேம் கேட்டப்பீனும் பென்சீன், ஈத்தர், அசிட்டோன் அண்ட் ஆல்கஹால். இதெல்லாம் என்னது? சால்வெண்ட். இதை நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னக்கா, preparation of solution. Preparation of solution. Third வந்து filtration of hot solution. Filtration of hot solution. Fourth ஒன்று crystallization.
ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த் ஒன்று ஐசோலேஷன் அண்ட் ட்ரையிங் ஆஃப் கிறிஸ்டல்மா. ஓகே, ஸோ இப்போ தமிழை ரைட் பண்ணுங்க. தமிழ் வந்து படிகமாக்குதல் இல்லையா? ஸோ இம்முறை கீழ்கண்ட படிகளில் நிகழ்த்தப்படுகிறது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கரைப்பானை தேர்ந்தெடுத்தல். அதில் எக்ஸாம்பிள் எழுதணும், அங்கே எழுதுறதா இங்கேயும் பென்சின், ஈத்தர், அசிட்டோன், ஆல்கஹால். இதுதான் கரைப்பானு. இந்த கரைப்பான் நம்ம என்ன பண்ணோம்? தேர்ந்தெடுக்கணும். சரியா? செகண்ட் ஒன்று கரைசல் தயாரித்தல். தேர்ட் ஒன்று படிகமாக்குதல். சாரி, சூடான கரைசலை வடிகட்டுதல். சூடான வடிகட்டுதல். நெக்ஸ்ட் படிகமாக்கல். நெக்ஸ்ட் படிகத்தினை பிரித்தெடுத்து உலர வைத்தல். உலர வைத்தல். ஓகேவா? இதுதான் அந்த 5 ஸ்டெப்ஸ். ஓகேவா? இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம்? படிகமாக்குறோமா, ஒரு 6 படிகமாக்கல் முறையில தொழில்படுத்துறோம் சொல்றோம். புரியுதா? சப்போஸ் இந்த ஸ்டெப்ஸ், இந்த 5 ஸ்டெப்ஸோட நம்ம மாற்றி கேட்கலாம். இந்த மாதிரி இப்போ நீங்க புக் வச்சுப்பீங்க இல்லையா, அந்த புக்ல இந்த ஸ்டெப்ஸுக்கு டெஃபினேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும் நீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பின்ன படிகமாக்கல் இல்லையா? அது வந்து நம்ம நார்மலா வந்து எப்ப படிகமாக்கல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அதனால அதில் ஒன்றும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைம்மா. ஓகே, நெக்ஸ்ட்மா லிக்விட் பியூரிஃபை பண்ற இல்லையா, அதில் என்னென்ன மெத்தட் பார்க்கலாம்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டிலேஷன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டிலேஷன். ஓகே, இந்த டிஸ்டிலேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாக்கா, the mixture of C6H5NO2 and C6H6. இதுக்கு தமிழ் அப்படி எழுதிக்குமா? தமிழ் வந்து வாழை வடிக்கல இல்லையா? எக்ஸாம் தெரிஞ்சா போடுறதுக்கு வாழை வடிக்கல எக்ஸாம் வந்து the mixture of C6H5NO2 and C6, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மிக்சர். ஓகே, நெக்ஸ்ட்
mixture of diethyl ether and ethyl alcohol. அடுத்தது mixture of chloroform and aniline. And aniline. ஓகேவா? இது இந்த 3 மிக்சர் தான் வந்து எந்த மெத்தட் நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ண முடியும். இது எல்லாமே லிக்விடா இருக்குமா? இந்த கெமிக்கல் எல்லாமே லிக்விடா இருக்கும். இதை நம்ம டிஸ்டிலேஷன் சொல்றோம், இந்த மெத்தட்ல பியூரிஃபிகேஷன் பண்ணலாம். சரியா? அடுத்துமா செகண்ட் டைப் இதுல லிக்விட்ல செகண்ட் ஒன் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். fractional distillation. எழுதுற எல்லாருமே எழுதலையாமா? Yes, sir. ஓகேம்மா, அதில் ட்ரை பண்ணுங்க. fractional distillation is to separate different fractions of crude oil in petroleum industry. தமிழ் எழுதுங்க. fractional distillation தமிழ் வந்து பின்ன வாழை வெட்டு சொல்றோம் இல்லையா? என்ன சொல்றோமா? பின்ன வாழை வடித்தல். இந்த பின்ன வாழை வடித்தல்ல என்னென்னத்தை நம்ம வந்து காய்ச்சி வடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பண்ணுங்க. தமிழ பெட்ரோலியம், நிலக்கரித்தார், மற்றும் கச்சா எண்ணெய் ஆகியவற்றை காய்ச்சி வடிக்க பயன்படுகிறதுப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தடு distillation under reduced pressure இல்லையா? Distillation under reduced pressure. இதுல ட்ரை பண்ணுமா. glycerol can be glycerol, can be separated from spent lye in soap industry.
தமிழ்ல குறைக்கப்பட்ட அழுத்தத்தின் கீழ் வாலை வடித்தல் இல்லையா? சோப்பு தொழில் பயன்படுத்தப்பட்ட சோப்பு தொழிலில் பயன்படுத்தப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடிலிருந்து கிளிசராலை பிரிக்க பயன்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் மெத்தடு ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஓகே, ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஓகே, எழுதிக்கலாம். aniline is separated by this technique is from aniline water mixture. ஓகேவா? இப்போ இங்க ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு, அதை எழுதிக்கோ. என்னன்னாக்கா P ஈக்குவல் டு P1 பிளஸ் டு P2மா. இங்க P1 வந்து ப்ரெஷர். ஓகே, P1 நம்ம ப்ரெஷரு, சாரி P1 வந்து ஆர்கானிக் லிக்விடு. ஓகே, அங்க P2 வந்து வாட்டர். இங்க P தான் வந்து ப்ரெஷர்மா, P தான் வந்து ப்ரெஷர். ஓகேவா? ஓகே, அடுத்து பாயிண்ட் இருக்கு இதுலயே. P1 is lower than P. The organic liquid vaporizes at lower temperature than its boiling point. So தமிழ் ரைட் பண்ணிப்போ. நீராவி வளைவடித்தல் தமிழ் இல்லையா? அனிலின் இந்த முறையிலிருந்து
அணிலின் நீர் ஒன்று. கலவையிலிருந்து பிரிக்கப்படுகிறது. ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். அணிலின் நீர்னா அணிலின் வாட்டர் இல்லையா? ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நீராவி வாழ்விடத்தில் பயன்படுத்தி அணிலினை தனியாக பிரிக்கிறோம். நீர்லேருந்து அணிலிருந்து தனியாக பிரிக்கிறோம். சரியா? ஸோ இங்கே P ஈக்குவல் டு P1 + 2 P2. இங்கே வந்து P1 என்ன சொல்லணும், கரிம திரவம். கரிம திரவம். ஸோ P2 வந்து நீர். இங்க P வந்து வளிமண்டல அழுத்தமா. P நம்ம வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பியரிக் பிரஷர் சொல்லுவோம். வளிமண்டல அழுத்தம். ஸோ இங்க அடுத்த பாட்டு எப்படி இருக்கும், P1 ஆனது Pi விட குறைவாக இருப்பதால் கரிம திரவம் அதன் கொதிநிலையை விட குறைவான வெப்பநிலையில் ஆவியாகிறது. குறைவான வெப்பநிலையில் ஆவியாகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ மீன் இந்த டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குல்லையமா, அதுவும் இதே சேம் மெத்தடு. ஸோ அதனால நீங்க அதை தேடி நீ படிச்சுட்டு எக்ஸாம் குரோமட்டோகிராஃபி மட்டும் சொல்றேன். 5th 1 இல்லையா? 6 1 குரோமட்டோகிராஃபி. நெக்ஸ்ட் பாருப்பா, குரோமட்டோகிராஃபி. ஓகே, இந்த குரோமட்டோகிராஃபி 3 டைப்ஸ். குரோமட்டோகிராஃபி வந்து 3 டைப்ஸ். ஓகேவா? பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி. நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சொல்லிடுறேன், அப்புறமா தமிழ் சொல்றோமோ. முக்கியமானது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நீட்டு நமக்கு. சரியா? பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி இது 2 டைப்ஸ்மா. இதுவே 2 டைப்ஸ். ஒன்று பேப்பர் குரோமட்டோகிராஃபி, தமிழ் சொல்ல வெயிட் பண்ணுங்க. சரியா? செகண்ட் ஒன்று கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் டைப் அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி. இது 4 டைப்ஸ்ப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் காலம் குரோமட்டோகிராஃபி. செகண்ட் ஒன்
தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, நம்ம ஷார்ட்டா டிஎல்சி சொல்லுவோம். தின் லேயர் குரோமட்டோகிராஃபி. தேர்ட் ஒன் அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி. ஃபோர்த் ஒன் கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபி. இந்த குரோமட்டோகிராஃபி அந்த டெக்னிக் இருக்கு இல்லையமா, அதில் அந்த டெக்னிக்ஸ்ல வந்து நம்ம எடுத்துக்கிற கெமிக்கலு 2 பார்ட்டா தெரியும் நமக்கு. எப்படின்னா, ஒன்று மொபைல் பேஸ், இன்னொன்று ஸ்டேஷனரி பேஸ். மொபைல் பேஸ்னா நிலையான நிலைமை சொல்லுவாங்க, ஸ்டேஷனரி பேஸ்னா நகர நிலைமை சொல்லுவாங்க. சாரி, மொபைல் பேஸ்னா நகர நிலைமை, ஸ்டேஷனரி பேஸ்னா நிலையான நிலைமை. அப்போ இங்க நம்ம எடுத்துக்கிற இந்த இங்க பாருங்க, இங்க மொபைல் பேஸ், இங்க ஸ்டேஷனரி பேஸ். அதுல இப்போ மொபைல் பேஸ் வந்து இங்க லிக்விடா இருக்கணும், அந்த கெமிக்கல் லிக்விடா இருக்கணும் மீனிங், சரியா? இங்க ஸ்டேஷனரி பேஸ்லயும் லிக்விடா இருக்கணும். ஓகேவா? புரியுதா நான் சொல்லணும்? பார்த்துக்கோ, இதுவும் லிக்விடா இருக்கும். நெக்ஸ்ட் கேஸ் லிக்விட்ல இது கேஸா இருக்கணும், இது எப்படி இருக்கணும்? லிக்விடா இருக்கணும். நெக்ஸ்ட் காலம்ல ஸோ மொபைல் பேஸ் லிக்விடா இருக்கணும், ஸ்டேஷனரி பேஸ் சாலிடா இருக்கும். நெக்ஸ்ட் தின் லேயர்ல லிக்விடு சாலிடு, அயன் எக்ஸ்சேஞ்சில் லிக்விடு சாலிடு. ஆனா கேஸ் சாலிட்ல அதுல இருக்கு பாருங்க, இங்க கேஸ் இங்க சாலிடு. ஸோ இந்த நேம்லயே இந்த வேர்டு இருக்க பாருங்க, செக் பண்ணுங்க. இங்க கேஸ் இங்க லிக்விடு, அப்போ இங்க கேஸ் லிக்விடு. அதே மாதிரி இங்க கேஸ் இங்க சாலிடு, இங்க கேஸ் சாலிடு. நல்லா கவனி, அட்சார்ப்ஷன் சொன்னா இங்க எல்லாமே அது சாலிடு. ஸோ பார்ட்டிஷன்னாக்கா இங்க எல்லாமே லிக்விடு. ஸோ இங்க ஸ்டார்டிங் எல்லாமே லிக்விடு தான், ஐ மீன் மொபைல் பேஸ் எல்லாமே லிக்விடு தான். அதில் வந்து கேஸ்னு வந்தா கேஸு. ஓகேவா? அது நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அதே தமிழ் எழுதுறோம் பாருங்க. வண்ண பிரிக்கு முறை இல்லையா? வண்ண பிரிகை முறை. குரோமட்டோகிராஃபினா நம்மள வண்ண பிரிகை முறை. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பங்கீட்டு வண்ண பிரிக்கை முறைமா. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து பார்ட்டிஷன் சொல்லி, அது வந்து அது பங்கீட்டு. பங்கீட்டு வண்ண பிரிக்கை முறை. இதுதான் 2 டைப்ஸ். பேப்பர் குரோமட்டோகிராஃபி சொல்லி, அது வந்து தாள் வண்ண பிரிக்கை முறை. செகண்ட் ஒன்று ஜிஎல்சி, அது நம்ம ஜிஎல்சின்னு எழுதிக்கும். கேஸ் லிக்விட் இல்லையா, அது மாதிரி வாயு திரவ வண்ண பிரிக்கை முறை சொல்லுவாங்க. வாயு திரவ, ஓகே, வாயு திரவ எழுதி, வாயு திரவ வண்ண பிரிக்கை முறை. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று அட்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி, இது வந்து பரப்பு கவர் வண்ண பிரிக்கை முறை. பரப்பு கவர் வண்ண பிரிக்கை முறை. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் காலம் குரோமட்டோகிராஃபினா தமிழ்ல குழாய், குழாய் வண்ண பிரிக்கை முறை. இரண்டாவது தின் லேயர் குரோமட்டோகிராஃபினா மெல்லிய அடுக்கு, மெல்லிய அடுக்கு வண்ண பிரிக்கை முறை. நெக்ஸ்ட் அயனி பரிமாற்ற,
அயனி பரிமாற்ற உணப்பெருக்கும் முறை. நெக்ஸ்ட் கேஸ் அப்படின்னாக்கா வாயு திட வாயு திண்ம வண்ண பிரிக்கும் முறை. இதுல நகர நிலைமை எதுன்னு பார்க்கணுமா இப்போ பாருங்க. நகரும் நிலைமை மொபைல் பேஸ் இங்கிலீஷ்ல ஓகேவா. இங்க நிலையான நிலைமை நிலையான நிலைமை கரெக்டா. ஓகே. இதுல டால்னாக்கா என்னது லிக்விடு, இங்கே லிக்விட் திரவ இங்க கேஸ், எனக்கு இங்க வாயு தானே கேஸ், இங்க லிக்விடு கேஸ் லிக்விடு ஓகேவா. அடுத்தது குழாயில லிக்விடு சாலிடு, மெல்லி அடுக்குல லிக்விடு சாலிடு, அயனி பரிமாற்றல லிக்விடு சாலிடு, வாயு திண்மையில கேஸ் சாலிடு ஓகேவா. இவ்வளவுதாம்மா. வெரி சிம்பிள் சரிங்களா. இவ்வளவுதான் வந்து என்னது ஆர்கானிக் காம்பவுண்ட பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய மெத்தட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஐ திங்க் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 டாபிக்ஸ் இருக்குமா.